அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜ முகுந்தன். பெரியவங்களுக்கு மட்டும் இல்லாம, குழந்தைங்களுக்கும் தூக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும், இந்த குழந்தைங்களோட தூக்கம் சம்பந்தமா நெறைய பேருக்கு நெறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒரு ஏஜ்லயும் குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கணும்? பகல்ல குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கலாம்? இது மாதிரி சந்தேகங்கள் இருக்கும். இன்னும் பல பேருக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். குழந்தைங்களோட தூக்கம் சம்பந்தமா பல்வேறு தகவல்கள இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நாம குழந்தைங்களுக்கு எதனால தூக்கம் ரொம்ப முக்கியம்? ஒரு ஏஜ்லயும் குழந்தைங்க எவ்வளவு நேரம் தூங்கணும்? அப்படி சரியான நேரம் தூங்கல அப்படின்னா, என்னென்ன விளைவுகள் ஏற்படும்? கடைசியா குழந்தைங்க நல்லா தூங்குறதுக்கு என்னென்ன விஷயங்கள ஃபாலோ பண்ணணும்? இது மாதிரி விஷயங்கள இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல குழந்தைங்களுக்கு தூக்கத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா ஓடி ஆடி விளையாடுவாங்க, படிப்பாங்க, ஹோம் ஒர்க்கு, எக்ஸாம் இது மாரி நெறைய வேலைகள் இருக்கும். நைட்டு தூங்கும்போது குழந்தைங்களோட உடம்புல பல்வேறு வகையான நிகழ்வுகள் நடக்கும். உதாரணத்துக்கு, மூளையில பார்த்தீங்கன்னா, புது புது கனெக்ஷன்ஸ் உருவாகும். மூளையில இருக்கிற நரம்பு செல்கள் வளரும். அவங்களுடைய மெமரி ப்ராசஸ் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம் குழந்தைங்க ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும். ஞாபக சக்தி நல்லா இருக்கும். படிப்புல கவனம் செலுத்த முடியும். படிப்புல மட்டும் கிடையாது, எல்லா விஷயத்திலயும் கான்சன்ட்ரேட் பண்றதுக்கு நைட்டு நல்லா தூங்கணும். அது மட்டும் இல்லாம பகல்ல குழந்தைங்க ஓடி ஆடி விளையாடும்போது, அவங்களுடைய தசைகள்ல சின்ன சின்னதா டேமேஜஸ் ஆகும். அது நைட் அவங்க தூங்கும்போது தான் ரிப்பேர் ஆகும். அதன் மூலமா பார்த்தீங்கன்னா, தசைகள் வலுப்பெறும். உடல் எடை அதிகமாகும். அது மட்டும் இல்லாம இதயம், நுரையீரல், கல்லீரல், சிறுநீரகம் இது மாதிரி உள்ளுறுப்புகளோட செயல்பாடுகள் ப்ராப்பரா இருக்கணும்னாலும், சரியான அளவு தூங்குறது ரொம்பவே அவசியம். சுருக்கமா சொல்லணும்னா, உடலோட வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, உள்ளுறுப்புகளோட செயல்பாடு இது எல்லாமே ப்ராப்பரா இருக்கணும்னா, குழந்தைகள் சரியான அளவு தூங்கணும். அடுத்ததா ஒரு ஏஜ்லயும் குழந்தைங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. பொறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, 3 மாசம் வரைக்கும் மினிமம் 11 மணி நேரம் தூங்கணும். 14லருந்து 17 மணி நேரம்ன்றது ரெக்கமெண்டட் ஸ்லீப் ரேஞ்ச். இதே 4 மாசத்துலருந்து 11 மாசம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மினிமம் 10 மணி நேரம் தூங்கணும். ஆனா 12லருந்து 15 மணி நேரம் தூங்குறது நல்லது. 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் மினிமம் 9 மணி நேரம் தூங்கணும். 11லருந்து 14 மணி நேரம் தூங்குனா நல்லது. 3லருந்து 5 வயசுல மினிமம் 8 மணி நேரம் தூங்கணும். 5 வயசுக்கு மேல மினிமம் 7 மணி நேரம் தூங்கணும். அதே 3லருந்து 5 வயசு குழந்தைங்க ஒரு 10லருந்து 13 மணி நேரம் தூங்குனாங்க அப்படின்னா நல்லது. அதுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க ஆவரேஜா 10 மணி நேரம் தூங்குறது அவங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லது. பகல் நேரத்த பொறுத்தவரைக்கும் பொறந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 2, 3 மாசம் வரைக்கும் பகல்ல தூங்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் ஓவராலா ஒரு நாள் ஃபுல்லா அவங்க தூங்குற அந்த அளவு இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி 14லருந்து 17 மணி நேரம் இருக்கணும். 4 மாசத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க பகல்ல அட்லீஸ்ட் 2 தடவையாச்சும் தூங்கணும். உதாரணத்துக்கு காலையில 1, 2 மணி நேரம், மதியானம் ஒரு 1, 2 மணி நேரம் தூங்கணும். 1 வயசுலேருந்து 2 வயசு வரைக்கும் பகல்ல ஒரு தடவையாச்சும் அவங்க தூங்கி எந்திரிக்கணும். ஆனா, ஒட்டுமொத்தமா அவங்க ஒரு நாள் ஃபுல்லா தூங்குற அந்த தூக்கத்தோட அளவு இந்த டேபிள்ல இருக்கிற மாதிரி ரெக்கமெண்டட் ஸ்லீப் ரேஞ்சுக்குள்ள இருக்கிறது நல்லது. இன்கேஸ் குழந்தைங்க இந்த அளவுக்கு நேரம் தூங்கல அப்படின்னா, அதனால அவங்களுடைய வளர்ச்சி பாதிக்கும். ஸோ குழந்தைங்க பகல்ல தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு மாரி இரிட்டபிளா கிராங்கியா இருப்பாங்க. சில குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. சில குழந்தைங்க எப்ப பார்த்தாலும் சோர்வாவே இருப்பாங்க. அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் ப்ராப்பரா கத்துக்க முடியாது. சரியா படிப்புல கவனம் செலுத்த முடியாது. ஸ்கூல்ல மார்க்லாம் கம்மியாகும். இன்னும் சொல்லப்போனா ஒரு 10 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைங்க ஸ்கூலுக்கு இப்ப சைக்கிள்ல போறாங்க அப்படின்னா, அவங்க நைட்ல சரியா தூங்கலன்னா, காலையில சைக்கிள்ல போகும்போது சம்டைம்ஸ் ஆக்சிடென்ட் ஆகுறதுக்கான ரிஸ்க் கூட இருக்கு. ஸோ குழந்தைங்க போதுமான அளவு தூங்கல அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய விளைவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுவரைக்கும் நாம குழந்தைங்க ஏன் தூங்கணும்? எவ்வளவு நேரம் தூங்கணும்? சரியான நேரம் தூங்கல அப்படின்னா, என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ன்றத பார்த்தோம். இந்த விஷயம் நம்ம நெறைய பேத்துக்கு தெரியும். ஆனா, பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்கக்கூடிய ஒரு மெயின் பிரச்சனை என்னன்னா, குழந்தைங்க சரியா தூங்க மாட்டேங்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள எப்படி தூங்க வைக்கிறதுன்னே தெரியல அப்படின்றது தான். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைங்கள டக்குன்னு தூங்க வைக்கிறதுக்கு எந்த விதமான ஷார்ட்கட்ஸும் கிடையாது. நீங்க சோசியல் மீடியால குழந்தைங்கள 1 நிமிஷத்துல எப்படி தூங்க வைக்கலாம், 5 நிமிஷத்துல எப்படி தூங்க வைக்கலாம்,
நைட்டு ஃபுல்லா தூங்குறதுக்கு என்ன பண்ணணும்? இது மாதிரி நெறைய டெக்னிக்ஸ பார்த்துருப்பீங்க. ஆனா, அது எல்லாமே லாங் டர்மா வந்து ஒர்க் அவுட் ஆகாது. குழந்தைங்கள உடனே தூங்க வைக்கிறதுக்கு அப்படின்னு எந்த விதமான ஷார்ட் கட்ஸும் கிடையாது. குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒபேயிங் த பாடி கிளாக். நம்ம எல்லாருக்குமே பகல் அப்படின்னா முழிப்பு வந்துரும். இரவு அப்படின்னா தூக்கம் வந்துரும். இதுக்கு காரணம் நம்மளுடைய உடம்புக்குள்ள இருக்கிற பயாலஜிக்கல் கிளாக். சாயந்தரம் 6 மணிக்கு மேல சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய மூளையில மெலட்டோனின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உற்பத்தியாக ஆரம்பிக்கும். இந்த மெலட்டோனின் தான் தூங்குறதுக்கு முக்கியமான ஹார்மோன். காலையில 6 மணிக்கு சூரியன் உதிச்சதுக்கு அப்புறமா மெலட்டோனின் அளவு குறைஞ்சிரும். தூக்கம் போயிட்டு முழிப்பு வந்துரும். இது வந்து பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது. குழந்தைங்களுக்கும் இப்படிதான். ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தூங்கணும் அப்படின்றத வந்து பிராக்டிஸ் குடுங்க. உதாரணத்துக்கு இப்போ 9:30 மணிக்கு தூங்கணும் அப்படின்னா, டெய்லியும் 9:30 மணிக்கு அது தூங்குற டைம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஆரம்பத்துல 1, 2 வாரமோ, இல்ல 1, 2 மாசமோ வந்து அதுக்கு அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஒன்ஸ் அடாப்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா, கரெக்ட்டா 9:30 மணி ஆகும்போது அவங்க என்ன வேலை செஞ்சாலும் அவங்களுக்கு தூக்கம் வந்துரும். 2வது இம்ப்ரூவிங் த ஸ்லீப் என்வைரன்மென்ட். அதாவது குழந்தைங்களுக்கு தூங்குறதுக்கு ஏத்த மாதிரியான என்வைரன்மென்ட்ட அமைச்சு குடுக்கணும். உதாரணத்துக்கு தூங்குறதுக்குன்னு தனி ரூம் இருக்கணும். ரொம்ப அமைதியா இருக்கணும். லைட்டுலாம் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இல்லாம டிம் லைட்டா வந்து வச்சிருக்கணும். எந்த விதமான சத்தமும் இருக்கக்கூடாது. குறிப்பா சொல்லணும் அப்டின்னா, குழந்தைங்கள நீங்க அந்த ரூம்ல படுக்க வைக்கும்போது, பக்கத்துல நீங்க உட்காந்துட்டு ஃபோன நோண்டிட்டு இருக்கீங்கன்னா, அந்த சவுண்ட் கூட குழந்தைங்களோட ஸ்லீப்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அவங்க தூங்குற ரூமோட ரூம் டெம்பரேச்சரும் கம்ஃபர்டபுளா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. காற்றோட்டமா இருக்கணும். அதே சமயம் ரொம்ப குளிராவும் இருக்கக்கூடாது. எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்படி இல்லனாலும் சைலன்ட்ல வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ குழந்தைங்கள வந்து ஒரே நேரத்துல தூங்க வைக்கணுன்றத பார்த்தோம். தூங்க வைக்கிற ரூம் வந்து எப்படி இருக்கணுன்றத வந்து பார்த்துட்டோம். அடுத்ததா 3வது பாயிண்ட்டு எஸ்டாப்ளிஷிங் எ ஸ்லீப் ரொட்டீன். அதாவது குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள நீங்க டெய்லியும் செய்யணும். அது வந்து ஒரு ஏஜ்லயும் வந்து டிஃபரெண்ட் ஆகும். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட்டு 6 மாசத்துல பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க வந்து நெறைய பேர் வந்து தாய்ப்பால் குடிச்சிட்டே தூங்கிடுவாங்க. அப்படி இல்லன்னா வந்து அவங்கள தோள்ல போட்டு தட்டி குடுக்கலாம். இல்ல உங்க பக்கத்திலேயே வந்து பெட்ல படுக்க வச்சு பொறுமையா வந்து தட்டி குடுக்கலாம். இன்னும் சில குழந்தைங்க கையில எடுத்து வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா தூங்குவாங்க. கையில எடுத்து வச்சுட்டு லைட்டா வந்து ஆட்டிட்டே இருக்கணும். இன்னும் சில பேர் வந்து அம்மா படுத்துட்டு, அம்மா மேல படுக்க வச்சுட்டீங்கனாலும் தூங்கிடுவாங்க. இது மாரி ஏதாச்சும் ஒரு டெக்னிக்ல தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து பெட்லயோ இல்லன்னா தொட்டில்லயோ வந்து போடலாம். அப்படி இல்லன்னா, ஆரம்பத்திலே வந்து குழந்தைங்கள வந்து தொட்டில்லயோ, இல்லன்னா வந்து நம்ம தூளியிலயோ வந்து போட்டு ஆட்டிக்கிட்டே இருந்து அவங்கள தூங்க வைக்கலாம். ஒரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெத்தட்ல தூங்குவாங்க. உங்க குழந்தை வந்து எது மாரி பண்ணும்போது தூங்குறாங்க அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அந்த விஷயத்த நீங்க வந்து டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த பண்ணும்போது தூங்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காவே ப்ரோகிராம் ஆயிடும். ஸோ தூங்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. இதில பார்த்தீங்கன்னா, நெறைய பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, கையில எடுத்து வச்சிருக்கும்போது தூங்குறாங்க. ஆனா, கீழ போட்ட உடனே எந்திரிச்சுர்றாங்க அப்படின்றது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்க கையில எடுத்து வச்சு அவங்க தூங்குனதுக்கு அப்புறமா, அவங்கள பொறுமையா பெட்ல போட்டு நீங்க பக்கத்திலேயே படுத்துட்டு, உங்க உடம்போட குழந்தைய வந்து ஒட்டி பிடிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நீங்க கைய ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா, குழந்தைங்களோட தூக்கம் டிஸ்டர்ப் ஆகாது. யூசுவலா பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கள வந்து கையில எடுத்து வச்சிருக்கும்போது, கையோட சூடு வந்து அவங்களுக்கு இதமா இருக்கும். இதே வந்து நீங்க தொட்டில்லயோ, இல்ல பெட்லயோ போடும்போது, அந்த சூடு வந்து கிடைக்காது. அது மாரி சமயத்துல வந்து நீங்க குழந்தைங்கள நல்லா வந்து கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே, அவங்களுக்கு வந்து அந்த சூடு வந்து கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ கன்டினியூஸா தூங்குவாங்க. 6 மாசத்துக்கு அப்புறமும் நீங்க இதே டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். நெறைய குழந்தைகள் வந்து 1 வயசு வரைக்கும் இந்த 2 டெக்னிக்ல ஏதாச்சும் ஒண்ணு ஃபாலோ பண்ணாலே வந்து அவங்க தூங்கிடுவாங்க. அடுத்ததா 1 வயசுக்கு அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு, இந்த டேபிள்ல இருக்கிற மெத்தட்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுடைய ஸ்லீப்பிங் டைம் அதாவது ஒரு 9:30 மணிக்கு அவங்க தூங்குறாங்க அப்படின்னா, 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவி, கம்ப்யூட்டர், வீடியோ கேம்ஸ், ஃபோன் பார்க்கறது இது எல்லாத்தையும் வந்து அவாய்ட் பண்ணணும். 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே டிவிலாம் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா வந்து அவங்க எந்த ரூம்ல தூங்குறாங்களோ, அந்த ரூம்ல படுக்க வச்சுட்டு, குழந்தைங்களுக்கு கதை சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாரி சத்தம் இல்லாம பார்த்துக்கணும். சப்போஸ் வந்து சத்தத்த கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து இயர் பிளக் கூட யூஸ் பண்ணலாம். இன்னும் சில பேர் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சுடு தண்ணீல குளிக்க வச்சீங்க அப்படின்னாலும், அந்த கதகத்துக்குள்ளேயே வந்து தூங்கிடுவாங்க. முக்கியமா குழந்தைங்களுக்கு நைட்டு நேரத்தில வந்து சாக்லேட்டோ, இல்லன்னா வந்து காஃபி, டீ இது மாதிரியான பானங்களோ, கொக்கோ கோலா, பெப்சி இது மாதிரியான சுகரி ட்ரிங்க்ஸோ வந்து குடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலா சூடான பால் குடுத்தீங்க அப்படின்னா, அத குடிச்சிட்டு குழந்தைங்க தூங்கிடுவாங்க. இது எல்லாத்த விட முக்கியமானது, குழந்தைங்க பகல்ல வந்து ரொம்ப நேரம் விளையாடுனாங்க அப்படின்னா, அந்த டயர்ட்லயே நைட்டு வந்து சீக்கிரமா தூங்கிடுவாங்க. சீக்கிரமா தூங்குறது மட்டும் இல்லாம, நைட்டு ஃபுல்லா
கன்டினியூஸாவும் தூங்குவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒரு குழந்தையும் வந்து ஒரு டெக்னிக்க வந்து ஃபாலோ பண்ணும்போது தூங்குவாங்க. சில பேர் வந்து சுடு தண்ணீல குளிச்சா உடனே தூங்கிடுவாங்க. சில பேருக்கு வந்து கதை சொன்னா தூங்குவாங்க. உங்க குழந்தைக்கு எந்த டெக்னிக்க வந்து ஃபாலோ பண்ணும்போது அவங்க தூங்குறாங்க அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கணும். அத வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்க வந்து அத அடாப்ட் ஆயிடுவாங்க. நைட்டு ஃபுல்லா நல்லாவே தூங்குவாங்க. ஸோ சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா, குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் 3 விஷயத்த ஃபாலோ பண்ணணும். ஒரே நேரத்தில தினமும் தூங்க வைக்கணும். உதாரணத்துக்கு 9:30 மணின்னா 9:30 மணிக்கு கரெக்ட்டா தூங்க வைக்கணும். 2வது அவங்க தூங்குற ரூம் வந்து அமைதியா இருக்கணும், இருட்டா இருக்கணும், சத்தம் எதுவும் இல்லாம இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம இருக்கணும். 3வதா இந்த ஸ்லீப் ரொட்டீன வந்து ஃபாலோ பண்ணுங்க. இந்த விஷயங்கள வந்து நீங்க கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்டின்னா, உங்களோட குழந்தைய வந்து ஈஸியா தூங்க வைக்கலாம். நைட்டு ஃபுல்லா கன்டினியூஸாவும் தூங்குவாங்க. குழந்தைங்களோட வளர்ச்சியும் நல்லாருக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்டின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. இது சம்மந்தமா வேற ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ல கேளுங்க. அதுக்கு நான் ஆன்சர் பண்றேன். வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.